தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே பிறந்த சில மணி நேரங்களை ஆன குழந்தையை அதன் தொப்புள் கொடியை கூட அகற்றாமல் சாலையோரம் வீசி சென்றிருக்கிறார் பெண்மணி ஒருவர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பீர் முகமது விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பீர் முகமது. அருகில் எந்த மருத்துவமனை உள்ளது? அங்கு சமீபத்தில் யாரேனும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார்களா? இது பற்றி விவரம் தெரிந்ததா? வணக்கம் தனலட்சுமி. தேனி மாவட்டம் வீரபாண்டி உலக புகழ்பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் உள்ள இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை, அதாவது பைபாஸ் சாலையிலிருந்து தேனியிலிருந்து கம்பம் செல்லும் பைபாஸ் சாலையிலிருந்து வீரபாண்டி பிரிவிலிருந்து கரெக்டா 200 மீட்டர் தூரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை, அதாவது ஆண் குழந்தை, தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாத நிலையில பிறந்து சில மணி நேரம் ஆன அந்த குழந்தை பாத்தீங்கன்னா உயிர் இல்லாத நிலையில வந்து சாலையோரத்தில் வீசப்பட்டிருந்ததை பார்த்த அந்த அந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட நபர்கள் பாத்தீங்கன்னா வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். புகார் அளித்ததன் பேரில் பாத்தீங்கன்னா வீரபாண்டி காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று அந்த இறந்த பச்சிளம் குழந்தையை கைப்பற்றி அந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த வீரபாண்டியில் பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தேனியில வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கும், அதாவது கர்ப்பிணி பெண்கள் குறித்தான விவரங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகளையும் தற்போது காவல்துறை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்த ஆண் குழந்தை சடலமாக தற்போது சாலையில் வீசப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தையோட தாய் என்ன நிலையில் இருக்காங்க என்று கூட தெரியவில்லை. அது சம்பந்தமாக பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரசவ நிலையங்களிலும் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணிகள் யார் யார் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கிறத வந்து தற்போது காவல்துறை கண்காணித்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி காட்சிகள் 2-3 சிசிடிவி காட்சிகள்ல தற்போது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வீசி சென்றதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த விசாரணையை பாத்தீங்கன்னா வீரபாண்டி காவல்துறை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். தனலட்சுமி. பீர் முகமது, இது கள்ள தொடர்பு காரணமா பிறந்த குழந்தை என்பதால் தூக்கி வீசப்பட்டதா, அல்லது தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொண்டதன் விளைவாக இந்த குழந்தை தூக்கி வீசப்பட்டிருக்கிறதா? முதற்கட்ட தகவல் கூறும் செய்தி என்னவாக இருக்கு? முதல்கட்ட தகவலாக பாத்தீங்கன்னா வீரபாண்டி காவல்துறையினர், அதாவது 4க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பகுதியில வந்து அதிகாலையில வந்து நடைபயிற்சி மேற்கொண்டதை வந்து சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து அதிகாலையில அதிகமான வாகனங்கள் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் நடைபயிற்சி அதிக அளவில் இந்த பகுதியில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 4 நபர்கள் அந்த நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில வந்து இந்த குழந்தையானது தற்போது அவங்களுக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பெண்மணியா, அதாவது கள்ள தொடர்பா இல்லது வேற எதுவும் பிரச்சனையா என்பது குறித்தான விசாரணையை பின்பு தெரிவிப்பதாக காவல்துறை தற்போது நம்மளுக்கு தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பீர் முகமது.